அந்த பச்சை பயிரை வாங்கி சாப்பிட்டாக்க உடனே அடுத்த வருஷமே குழந்தையோட தான் இந்த ஆலயத்துக்கு வருவாங்க. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஹர ஹர நம பார்வதி பததே. ஹர ஹர மகாதேவா. தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. செங்கல்பட்டு மாவட்டம் ஓஎம்ஆர் நாவலூரில் இருக்கும் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ திருநாவலீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயமானது சிவபெருமானும் நந்தி பகவானும் எப்படி எந்த மாதிரி காலகட்டங்கள்ல இருந்திருக்கு அப்படின்றது சரியாக தெரியாது. கோவில்லையே பொதுவா சொல்லுவாங்க ஆவர்த்தன கோவில், அனாவர்த்தன கோவில் அப்படின்னு. அப்படி யாரால எப்படி பூஜை பண்ண சுவாமி அப்படின்றது நமக்கு சரியான விடை தெரியாத ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கும்போது, காஞ்சி மகாபெரியவள் அனுகிரகத்தால் நமது ஆலயம் நம்பி நாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடிய 63 நாயன்மார்கள் மாதிரி அவரும் ஒரு நாயன்மார். அவர் மூலமா இந்த சுவாமி வெளிப்பட்டதா ஐதீகம். அப்படி பாரம்பரியமான நமது ஆலயம் 2005ஆம் ஆண்டு அன்றைய தலைவர் ஜெயகோமதி ரகு அவர்கள், இந்த ரகு அவர்கள் தான் இந்த ஆலயத்தை, பழமையான இருந்த சிவனும் வெறும் நந்தி பகவானும் மட்டும்தான் இருந்தாங்க. அப்படிப்பட்ட இந்த ஆலயத்தை திரு ரகு அவர்கள் நமது ஆலய தலைவராக இருந்து இந்த இடத்துல சுவாமிக்கு ஒரு பெரிய கும்பாபிஷேகமானது நடைபெற்று தொடர்ச்சியா மென்மேலும் பல நித்திய பூஜைகள் எல்லாம் செய்து கொடுத்து வளரச் செய்தார்கள். அதற்கு அப்புறம் ஜீரணோத்தாரணம் அப்படின்னு சொல்லுவோம், புனராவர்த்தனம் அப்படின்னு. அதாவது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மறுபடி ஆலயத்தை புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு. அப்படி 2005ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் இருக்கும்போது இந்த அளவு இந்த ஓஎம்ஆர் அப்படின்லாம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அப்போ ராஜீவ்காந்தி சாலைன்னு சொல்லுவாங்க. சென்னையிலேருந்து எங்க கேளம்பாக்கம்னு சொன்னா, நாவலூர்னு சொன்னா இது ஏதோ ஊருக்குள்ள ஏதோ இருக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இந்த ஆலயம் வந்த பிறகுதான் ஐடி பார்க்கு அதெல்லாம் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து இந்த திருநாவலீஸ்வரர் ஆலயமானது ஒவ்வொரு கால பூஜைகளும் திரு ரகு அவர்களால் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி அந்த புனராவர்த்தன ஜீரணோத்தாரணமானது 2016ஆவது வருஷம் மறுபடி ஜீரணோத்தாரணமாகி அடுத்த கும்பாபிஷேகமானது நடைபெற்று கொண்டிருக்கும் போது, பெருமாளும் வைத்தா நல்லா இருக்கும், சிவ ஆலயமா இருக்கிறத சிவா விஷ்ணு ஆலயமா கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சிவா விஷ்ணு ஆலயமா திரு ஜெயகோமதி ரகு அவர்கள் லட்சுமி நாராயண சந்நிதிய அவரே முன்னின்று பிரதிஷ்டை செய்து 2வது கும்பாபிஷேகமானது நடைபெற்று தொடர்ச்சியா இந்த ஆலயத்துல காலையில 6 மணியிலேருந்து 11 மணி அளவில் நடை சாற்றி, அதே மாதிரி மாலையில 5 மணி அளவில் நடை திறந்து 8:30 மணிக்கு அர்த்தஜாம பூஜையுடன் நிறைவு பெறும் 2 கால பூஜைகள் இந்த ஆலயத்துல நடந்துட்டு இருக்கு. நம்ம ஆலயத்துல எல்லா விதமான சுவாமிகளும் இருக்காங்க. கணபதி, வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர், அகிலாண்டேஸ்வரி அம்பாள், சுவாமி திருநாவலீஸ்வரர், லட்சுமி நாராயணர், மேலும் நமது ஆலயத்திலேயே ஐயப்ப பகவானும் இருக்கார். இந்த ஐயப்ப பகவான் பாத்தீங்க அப்படின்னா 2005 கும்பாபிஷேகம் முடிந்த கையோட அதற்கு அடுத்த வருஷமே 2006ஆம் ஆண்டு திரு ரகு அவர்களால் ஐயப்ப பகவான் ஆலயம் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஒவ்வொரு வருஷமும் இந்த கார்த்திகை மார்கழி மாதத்துல ஐயப்ப பகவானுக்கு மாலை அணிவிக்கிறது, ஐயப்ப பக்தர்கள்லாம் மாலை அணிவிச்சு இருமுடி கட்டுறது, இது எல்லாமே தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. வரக்கூடிய நவம்பர் 30ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் ஐயப்ப பகவானுக்கு திருவிளக்கு பூஜையானது நடைபெறும். ஒவ்வொரு வருஷமும் வெகு சிறப்பாக மற்ற ஆலய பூஜைகள் எல்லாமே நடக்கும். கணபதிக்குன்னா விநாயகர் சதுர்த்தி விழா, சுப்பிரமணியருக்குன்னா தை கிருத்திகை சஷ்டி கந்த சஷ்டி விழா, இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா சிறப்பாக நடைபெறும். நமது ஆலயத்தில் அது மட்டும் இல்லாமல் சித்திரை மாதம் 1008 சங்காபிஷேகம், ஆடி மாதம் அம்பாளுக்கு உண்டான வெள்ளிக்கிழமையில திருவிளக்கு பூஜை, புரட்டாசி மாசம் குரு நவராத்திரிக்காக விசேஷமா விரதம் இருந்து பண்றது, அதுக்கு அப்புறம் ஆடி பூரம், திருவாடி பூரம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமா சிரேஷ்டமா நமது ஆலயத்துல கொண்டாடுறோம். என்ன சிறப்பு அப்படின்னா, அம்பாளுக்கு பச்சை பயிறு மடியில கட்டுவோம்.
கல்யாணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அந்த பச்சை பயிரை வாங்கி சாப்பிட்டாக்க, விரதம் இருந்து அந்த பச்சை பயிரை வாங்கி சாப்பிட்டாக்க உடனே அடுத்த வருஷமே குழந்தையோட தான் இந்த ஆலயத்துக்கு வருவாங்க. அப்படிப்பட்ட உன்னதமான சக்தி நமது அகிலாண்டேஸ்வரி அம்பாளுக்கு ஒவ்வொரு வருஷமும் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். நமது ஆலயத்துல உள்ள சிறப்பு அப்படின்னா, சுவாமியை பார்த்தாலே நீங்களே வசீகரண சக்தி அப்படின்னு சொல்லுவோம். சுவாமியை பார்த்த உடனே உங்களை இழுத்துண்டுவார். ஒரு தடவை நீங்க வந்துட்டேன் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் எப்படா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அந்த சுவாமி உங்களை வசீகரணம் பண்ணிடுவார். அப்படிப்பட்ட மகோன்னதமான சக்தி நமது நாவலீஸ்வர பகவானுக்கு இருந்துட்டு இருக்கு. மேலும் இந்த ஆலயத்துல வெகு சிறப்பா நடைபெறுது மகா சிவராத்திரி விழா. 4 கால பூஜையோட அன்றைய தினம் விடிய விடிய இருக்கும். கிட்டத்தட்ட 5000 to 10,000 பக்தர்கள் வந்து இந்த இடத்துல மகா சிவராத்திரி விழா ரொம்ப வெகு சிறப்பா நடைபெற்றும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் இந்த இடத்துல என்னென்ன நடக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு சுவாமிக்கும் அதற்கு உண்டான வைகுண்ட ஏகாதசியா இருக்கட்டும், ஏகாதசி சாதாரண ஏகாதசியா இருக்கட்டும், சிவனுக்கு உண்டான மகா சிவராத்திரியா இருக்கட்டும், எல்லா விதமான பூஜைகளும் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆலயத்துல பொதுவா வந்து ஸ்தலம், தீர்த்தம், மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தலம்னா எந்த ஊர், தீர்த்தம்னா எந்த இடத்துல அந்த சுவாமிக்கு உண்டான தீர்த்தம், மூர்த்தின்னா அந்த சுவாமியினுடைய பெயர். இது மூன்றுமே இருக்கும். மூன்றுமே நம்ம கோவில்ல ஒரு சிரேஷ்டமானது. ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இது வந்து நாவலூர், நாவலீஸ்வரர் பகவான் பேரே. அடுத்தது தீர்த்தம்னு பாத்தீங்கன்னா சுவாமிக்கு எழுத்தா மாதிரியே இருக்கு. பொதுவா எதற்காக தீர்த்தம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அதனால ஒரு சின்ன ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். சுவாமி வந்து எப்போதும் உக்கிரமா இருப்பார். அவருடைய பார்வை வந்து உக்கிரமாவே இருந்துட்டு இருக்கும். அதனாலதான் எழுத்தா மாதிரி தீர்த்தத்தை வச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு குளமோ அல்லது ஒரு பெரிய கிணறோ ஏதாவது ஒண்ணு ஈசான்ய பாகத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய ஆலயத்துல சுவாமிக்கு எதிர்த்தா மாதிரியே இருக்கு. அதனால அந்த தீர்த்தமானது ரொம்ப சிரேஷ்டமானது. அன்னாபிஷேகம் அன்னைக்கு அந்த தீர்த்தத்திலேருந்து எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம். அடுத்தது ஸ்தலம் உங்களுக்கு சொல்லிட்ட. மூர்த்தி அப்படிங்கிறது தான் நாவலீஸ்வரர், சித்தர்கள் வழிபாடுல வந்த ஒரு ஆலயம் இது. அதனால இந்த தீர்த்தம், ஸ்தலம், மூர்த்தி ஒருங்கே பெற்ற ஒரு உன்னதமான ஒரு ஸ்தலம் இது. அது மட்டும் இல்லாமல் பொதுவா குளம் எங்கேயோ இருக்கும், கோவில் எங்கேயோ இருக்கும். சுவாமியும் அதே மாதிரி கிழக்கு பார்த்த சுவாமியா அமையிறது ரொம்ப கடினம். நம்ம ஆலயத்துல இது எல்லாமே ஒருங்கே அமைய பெற்று அதி உன்னதமா இந்த இடத்துல திரு ரகு அவர்களின் தலைமையோட இந்த இடத்துல நல்ல விதமா பூஜைகள் நடந்துட்டு இருக்கு. அதனால அனைத்து விதமான இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பக்தர்களும் நமது ஆலயத்திற்கு வந்திருந்து நாவலீஸ்வர பகவானுடைய பேரருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஹரஹர நம பார்வதி பததே, ஹரஹர மகாதேவா.